இந்த ரவுடிய தூக்கி வெளியே போடுங்க. பாஸ் இதை சொன்னதும் அவர்கள் நால்வரும் அபினவை தாக்க விரைந்தனர். ஆனால் அவர்களில் யாரும் அபினவை தாக்குவதற்கு முன் அபினவ் அவர்களை கீழே தள்ளிவிட்டான். அவன் ஒருவரின் கையை உடைத்தான், ஒருவரின் காலை உடைத்தான், ஒருவரின் வயிற்றில் குத்தினான், ஒருவரின் மார்பில் உதைத்தான். ஒரு நொடியில் பாஸின் ஆட்கள் அனைவரும் கீழே விழுந்தனர். இதை பார்த்ததும் பாஸ் திகைத்து போனான். அபினவ் இப்போது நேராக பாஸிடம் வந்து அவன் கழுத்தை பிடித்து கேட்டான், என் சாலரி. பாஸ் பயந்து தன் டிராயரிலிருந்து பணத்தை எடுத்து நடுங்கும் கைகளால் அபினவிடம் கொடுத்தான். அபினவ் பணத்தை பார்த்துவிட்டு பாஸின் கழுத்தை விட்டுவிட்டு கிளம்ப ஆரம்பித்தான். கிளம்பும் முன் அவன் பாஸின் கண்களை பார்த்து சொன்னான், ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, இன்னொரு வாட்டி யாருடைய அப்பா கிட்டையாவது உன் பிரச்சனையை வச்சுக்கிட்டீன்னா கழுத்து உன்னோடது, கால் என்னோடது. இதை கேட்டதும் பாஸ் அதிர்ச்சியில் உறைந்தார். அபினவ் ஒரு கோபக்காரன் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் கோபத்தை அவன் இதற்கு முன் பார்த்ததில்லை. இதற்கிடையில் அபினவ் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தபோது அவனுக்கு ஒரு தெரியாத எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. அபினவ் போனை எடுத்தான். ஹலோ, யாரது? டைகர். அக்ரம். ஆமா, சொல்லுங்க. நீங்க ஒருத்தரை சந்திக்கணும்னு நான் விரும்புறேன். அவரும் நம்ம மாஃபியா உலகத்துல ஒரு பெரிய ஆளு. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.